நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கான விருப்ப மனு விநியோகம் இரண்டாவது நாளாக விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. ஏராளமான நிர்வாகிகள் ஆர்வத்துடன் விருப்ப மனுக்களை வாங்கிச் செல்கின்றனர். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் இணைகிறார். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், விவரங்கள். வணக்கம். விரைவில் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் தங்களது விருப்ப மனுக்களை பெற்று அளிக்கலாம் என அதிமுக தலைமை கழகம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி நேற்று முதல் அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் விருப்ப மனுக்களை பெற்று சென்று அளித்து வருகின்றனர். இன்று இரண்டாவது நாளான இன்று காலை 10 மணி முதலே ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு விருப்ப மனுவை பெற்று பூர்த்தி செய்து அளிக்கும் நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது. இதில் காலையிலிருந்தே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள் என ஏராளமானோர் தங்களுக்கு தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து விருப்ப மனுக்களை பெற்று வருகின்றனர். அதில் பலர் தான் போட்டியிடுவதற்கு விருப்ப மனு பெற்று வருகின்றனர். அதே போன்று தங்களது தொகுதிகளில் அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என பலரும் விருப்பம் தெரிவித்து விருப்ப மனுக்களை பெற்று செல்லும் நிகழ்வுகளை நாம் பார்த்து வருகிறோம். நேற்று தொடங்கிய இந்த விருப்ப மனு விநியோகம் அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரை இந்த விருப்ப மனு விநியோகம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரையில் நடைபெற இருக்கிறது. அதே போன்று தனி தொகுதிக்கு 15,000 ரூபாயும் பொது தொகுதிக்கு 20,000 ரூபாயும் செலுத்தி இந்த விருப்ப மனுக்களை மாவட்ட கழக செயலாளர்கள், கிளை கழக செயலாளர்கள் முதல் என அனைவருமே தங்கள் போட்டியிட விரும்பும் தொகுதிகளுக்கான விருப்ப மனுக்களை பெற்று வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.